தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவலர்களால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறியுள்ளார். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்ததற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அஜித்குமார் குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்புவனம் கோயில் காவலாளி லாக்அப் டெத் தொடர்பாக அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறியுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்மோகன் இணைப்பில் உள்ளார். ராஜ்மோகன், காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். அந்த தொலைபேசி வாயிலாக அவர் என்னென்னலாம் பகிர்ந்து கொண்டார், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. விசாரணைக்கு அழைத்து சென்று உயிரிழந்த இளைஞருக்கு ஆறுதல் கூற கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியப்பன் மற்றும் கலெக்டர் வந்து ஆறுதல் கூறினர். ஆறுதல் கூறி போனில் சிஎம்மிடம் பேச வைத்து ஆறுதல் கூறினார்கள். நிவாரணம் பற்றி பேசப்பட்டு வருகிறது. கிருஷ்ணவேணி. காவலர்களால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்மோகன். திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் லாக்அப் டெத் விவகாரம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அவரது மரணத்திற்கு அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். காவலர்களால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் நிலையில் காவலர்கள் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறியிருக்கிறார்.